வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வேவர். வந்தாச்சுங்க, கன்னியாகுமரி வந்தாச்சு. சன்ரைஸ் பார்த்தாச்சு. லைட்டாக இப்போது மேகம் மூடி இருக்குது. திரும்ப மேகம் ஓப்பன் ஆனோடனே அங்கேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் மேகமே இது விலக மாட்டேங்குது, சூரியன் வர மாட்டேங்குது. மற்ற டயத்துலலாம் கேமராவுக்கு முன்னாடி போகும் இந்த சுளிர்ன்ற இந்த ஷைனிங்கு. இப்போ வரமாட்டேங்குது, என்னன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ என்ன ஆக்சுவலாக நம்ம கவர் பண்ண போகிறோம், அடுத்த அவுட்லைன் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த ஒட்டுமொத்த இந்தியா அவுட்லைன் தான் கவர் பண்ண போகிறோம். அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா, கன்னியாகுமரியிலேருந்து அந்த சூரிய உதயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் ஐடியா. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக கேரளா வழியாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கோவா போயிட்டு, அவுட்லைன் தான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக கோவா போயிட்டு அங்கேருந்து அப்படியே மும்பை போயிட்டு, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம குஜராத் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த லெஃப்ட் சைடில், இந்தியாவுக்கு லெஃப்ட் சைடில். ஸோ அந்த வழியாக அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக லடாக்கு, இந்த மேலே காஷ்மீர் வழியாக போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே இந்தியாவோட ரைட் சைடு நேபாள், இந்த பூட்டான் அந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நேராக அந்த என்ன சொல்கிறேன், அருணாச்சல பிரதேஷ் இருக்குல்ல, ஸோ அந்த வழியாக ரைட் சைடில் வழியாக அப்படியே கீழ் வழியாக பங்களாதேஷ், அப்புறம் ஆந்திர பிரதேஷ், ஸோ அந்த வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கீழே என்னென்னா தமிழ்நாடு, சென்னையிலேருந்து திரும்ப கீழே வந்தோம்னா நம்ம கன்னியாகுமரி வந்துடலாம். சேம் அதே மாதிரி தான் அப்படியே வரப்போகிறோம். இதுதான் விலாகு. மேக்ஸிமம் ஒரு 200 days போட்டிருந்தேன், ஆனால் அது பத்தாது, மேக்ஸிமம் பத்தாது. 1 yearக்கு மேலே கூட ஆகலாம்னு சொல்லிவிட்டேன். இந்த 365 days போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா, நம்ம கரெக்டாக இந்த சூரிய உதயத்தை இன்றைக்கி பார்த்துருக்கோம். இங்கேருந்து ஒரு வீடியோ கூட எடுத்துருவோம். சூரியன் திரும்ப இந்த மேலே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி 365 days முடியும் போது சேம் இங்கேயே முடிக்கிறோம். கரெக்டாக கன்னியாகுமரி இந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டு இங்கேருந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு சேம் இங்கேயே முடிக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம டாஸ்க். இதுதான் நம்ம வால்கன் லிஃப்டாக சேம் ஹிச் ஹைக்கிங் தான் பண்ண போகிறோம். அண்டு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் என்னென்னா, இந்த போர்டில் சேனல் பேர் அண்டு லிஃப்ட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் கவர் பண்ண போகிறேன். ஸோ நான் யூடியூப் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சைடில் இந்தியா போட்டுருக்கேன். இந்த அவுட்லைன் தான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா. சரி, ஓகேங்க, வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சூரிய உதயத்தை லைட்டாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை காட்டிட்டு அப்படியே முடிக்கலான்ட்டு. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லலான் இருந்தேன். என்னென்னா, ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறது இப்போ கொஞ்சம் வேகமாக போக வேணாம், பொறுமையாக போவோம். பொறுமையாக ஹிஸ்ட்ரி, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே போகலான் இருக்கேன். அவுட்லைன் கவர் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதோட ஹிஸ்ட்ரியும் சேர்த்து கவர் பண்ண முக்கியம். ஸோ அதனால் சின்ன சின்ன ஹிஸ்ட்ரியும் நம்ம விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம அவுட்லைன் கவர் பண்ணும்போது அதோட ஹிஸ்ட்ரியும் சேர்த்து கவர் பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு ஐடியா. பொறுமையாக போனாலும் கொஞ்சம் கரெக்டாக போகும், அவ்வளோ. சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வியூ பார்த்துருவோம். வந்ததுக்கு நம்ம சூரிய ஒளியோட நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சரி, ஓகே, அது ஓகே இருக்கட்டும். பட் ஏன் இப்படி சோகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சன்னு வரமாட்டேங்குதுங்க. வரங்க காட்டிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது. இன்னொன்று என்னென்னா, நான் சரியாக தூங்கலை. இப்போ தான் எழுந்திரிச்சேன், சரியாக தூங்கலை. ரெஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவேன். ஒரு டீயும் ஒரு 2 வடையும் சாப்பிட்டா ரெஃப்ரெஷ் ஆயிரும். பார்த்துட்டு அப்படியே இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஒரு வழியாக வந்துருச்சுங்க, பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அப்படியே நான் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் பிரதர் அந்த மாதிரி திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு, என்ன அந்த திருவள்ளுவரை யார் முனிவரா இல்லை யார் இந்த இவரா, ஆமாம், ஒரு மாதிரி இந்த யார் முனிவர் சித்தர் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை, அவர் 1330 குறள் எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா விளக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகேங்க, வாங்க போகலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போக போகிறது இங்கேருந்து முட்டம் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன் இவ்வளோ கம்மியான தூரம் போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பொறுமையாக கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். பொறுமையாக இனிமேல் போகிற ஒவ்வொரு டூரும் பொறுமையாக இந்த விஷயத்தை பற்றி நல்லா கவர் பண்ணி இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்படியே பொறுமையாக நம்ம போயிட்டுருக்கலாம். நம்மளுக்கு இன்னும் டேஸ் நிறைய இருக்குது, அப்படியே பொறுமையாக போகலாம். காந்தி நினைவு மண்டபம். அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வியூ பார்த்தேன், அப்படியே பாருங்கள், நான் காட்டுறேன். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அந்த படியிலேருந்து அப்படியே பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது கடல் பார்க்க. அங்கே இருக்காரு பாருங்கள் திருவள்ளுவர். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரோடை இந்த நேஷனல் ஹைவே கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அப்படியே நம்ம லிஃப்ட்டு கேட்டு போக ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, வாங்க வாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படியும் சன்செட் வியூ பாயிண்ட் ஒன்று போகுது, ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் போகணும். நேஷனல் ஹைவே கனெக்ட் ஆகணும்னா இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தோம். ஸ்ட்ரைட்டாக அந்த திருவள்ளுவர் சிலையிலேருந்து இப்படி வந்துக்கிட்டு இருந்தோம், இப்படி தான் போகணும். அப்படியே அந்த ரோட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன்ல, வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. முட்டம் பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் நிப்பாட்டியிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இந்தியா அவுட்லைன் மேப்போட லிஃப்ட் இவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அதான் இறங்கி பேசிடலான்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. இங்கேருந்து கரெக்டாக வந்து முட்டம் பீச் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 22 அப்படிங்க இருக்கும். அவ்வளோதாங்க, 22 கிலோமீட்டர் தான். டக்குன்னு போகிறோம், ஒரு சில வீடியோஸ் கவர் பண்ணுறோம், அப்படியே இன்றைக்கி வீடியோ முடிக்கிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஒரு வழியாக பக்கத்தில் ஒரு இடத்துல சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு. பவர் பேங்கை சார்ஜ் போட்டாச்சு, ஃபோனுக்கும் சார்ஜ் போட்டாச்சு. பவர் பேங்க் ஃபுல்லானோடனே அப்படியே எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேருந்து அந்த பீச்சுக்கு போயிட்டு கடைசி அந்த பீச் வியூவோட இந்த வீடியோ முடிப்போம். அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோங்க, லிஃப்ட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். ப்ரோ வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. ப்ரோ உங்கள் பேர்? அமுதன் ப்ரோ வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. நேராக இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, தேங்காய் ஃபேக்ட்ரி, அப்படியே அதை ஒரு சுட்டு காமிச்சிரு அப்படின்றாரு. அதான் இங்கே இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த இந்தியா அவுட்லைனில் வந்து பண்ணும்போது பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, இது தேங்காய் வெளியே எடுத்து பிச்சு இது பண்ணுவாங்க. ஆமாம், அது அப்படியே மார்க்கெட்டு போகுமா? ஆமாம், கரம்பு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ ஹெல்ப் பண்ணார். ப்ரோ உங்கள் பேர்? நாகப்பெருமாள் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். இன்னும் கரெக்டாக இங்கேருந்து 7 கிலோமீட்டர் கரெக்டாக. பீச்சு நல்லா இருக்குமா ப்ரோ? பீச்சு நல்லா. அது என்ன இருக்கும் ஆக்சுவலாக பீச்? அங்கே ஒரு மாதா கோயில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி ஆட்கள் உட்கார போல் இதெல்லாம் கட்டி போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க, போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக வந்துட்டோங்க முட்டம் பீச்சுக்கு. லிஃப்ட்டு கேட்டு வந்துட்டோம். கடைசியாக வந்து ஒருத்தர் வந்து வந்தார், லிஃப்ட்டு இங்கே முட்டம் பீச் வரைக்கும் லிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. பின்னாடி இது லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று தெரியுது. இப்போ ஒரு வியூ காட்டுறேன், செம்ம வியூவாக இருக்குங்க. அந்த சூரியனை வெளிச்சம் கீழே விழுற இருக்கும், சூப்பராக இருக்குது. அதை காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்க்கிங் தான். ப்ரோ ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட் வச்சுருக்கேன்ல, அங்கே தான் லிஃப்ட்டு கொடுத்தாரு. இறங்கி அப்படியே இந்த ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கா? இன்னும் பக்கத்தில் போய் எடுப்போம் வாங்க. தனியாக ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக.
இங்கே ஏதோ கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஓ, வண்டி வருது. அங்கே ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே போய் பார்ப்போமா? ஸோ அது வாங்கினேன், அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பீச்சை பார்த்துட்ருக்கேன். அந்த பக்கம் போவோங்க, சாப்பிட்டுட்டு போவோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. பேல்பூரி தான் சாப்பிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வியூ பார்த்துட்டு முடிச்சிடுவோம், வீடியோ முடிச்சிடுவோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. ஆக்சுவலாக இதுதானே வியூ. இந்த வீடெல்லாம் வந்து இந்த அலை அடித்து இப்படியா இருக்கும் போல், அதாவது சுனாமி அந்த மாதிரி வந்திருக்கும் போல். டேஞ்சர் ஜோனுங்க, அது அபாய ஜோன் போட்டிருக்காங்க, போகக்கூடாது. இங்கே நின்று அப்படியே வீடியோ எடுப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே அப்படியே சூரியன், கீழே அப்படியே அலைகள். கரெக்டாக அலை வர மாட்டேங்குது நம்ம எடுக்கிறப்போ. ஒரு வழியாக கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்தது இந்த டே 1 இந்தியாவோட அவுட்லைன் மேப் பிளாக் வந்து டே 1 கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்தது. இப்போது இங்கே முட்டம் பீச்சில் வந்து முடிச்சிருக்கு. ஸோ முட்டம்ன்றாங்க இந்த பீச்சை வந்து, MUTTOM. கன்னியாகுமரியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நியர்பை இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது பீச்சு. வியூ செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து அந்த டேஞ்சர் ஜோன் பக்கத்தில் கூட போயிடாதீங்க, அது வந்து ரொம்ப இழுத்துருன்னு நினைக்கிறேன் தண்ணி. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து ஒருத்தர் கவர் பண்ணுறாரு அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பெரிய இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முடிச்சாச்சு, கேரளாவும் முடிச்சாச்சு. இப்போது ஆல் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக முடிக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் கை போத்தா தான் இது கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் சொன்னேன் வந்தேன். சரி, ஓகேங்க. அடுத்து நல்ல கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று யோசிச்சு வச்சுருந்தேன், என்னென்னா அடுத்த வீடியோவில் இருந்து வணக்கம், நாம் உங்கள் தமிழ் சர்வைவர்னு சொல்லிவிட்டு சர்வைவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் நான் வந்து சர்வைவர்ஸ் அப்படின்னு கூப்பிடலான்ற மாதிரி இருக்கேன். நல்லா இருக்கான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி அடுத்தடுத்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அடுத்து நம்ம வீடியோவை எப்படி கொண்டு போகலான்றதையும் சொல்லுங்கள் நம்ம சேனலில். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும். சரி, ஓகே. சூப்பராக அலை அடிக்குது. இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது தூங்கிட்டு நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே இந்தியா அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நம்ம வ்ளாக் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.